ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 7வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். இன்றைக்கி ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்து இருக்குது. நம்மளால் சொல்லவே முடியாத அளவுக்கான மாற்றங்கள் இருக்குது. இருந்தாலும் கூட நம்பர் 1 பொசிஷனில் நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 57,979 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 25.78% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள். இன்னைக்கு ஒரு 50,000 வாக்குகளை வந்து தாண்டிட்டாரு. சொல்லப்போனால் இன்னும் 2 நாட்கள் கூட வந்து ஆகலை. அதுக்குள்ளேயே வந்து 50,000 வாக்குகள் அப்படின்றது சாதாரணமான விஷயமும் இல்லை. அதே மாதிரி 1,00,000 வாக்குகள் இந்த வீக்கெண்டுக்குள்ளே வாங்குறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கடுத்த 2வது பொசிஷனில் நம்முடைய சௌந்தர்யா அவர்கள் தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 34,515 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15.34% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள். சௌந்தர்யா அவர்களும் பட்டையை கிளப்பிட்டுருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லப்போனால் முத்துக்குமரன் இந்த வாரத்தோட தொடக்கத்தில் 28% மேலே வந்து ஆரம்பித்தார். இப்போ 25.78% வந்து வந்திருக்காரு. பட் சௌந்தர்யா அவர்கள் ஆரம்பிச்சதும் 15% தான், இப்பயும் அதே பர்சன்டேஜில் தான் வந்து இருக்காங்க. ஸோ முத்துக்குமரனுக்கு குறையிற மாதிரி சௌந்தர்யாவுக்கு குறையல அப்படின்னு சொல்ல வரேன். 3வது பொசிஷனில் விஜய் விஷால். அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 23,499 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.45% வந்து இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள். விஜய் விஷாலை பொறுத்தவரையிலையும் நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காப்புல. ஆனால் லாஸ்ட்டு வீக்லலாம் வாங்கின மாதிரி இந்த வீக் வந்து வாங்கல. ரீசன் அவருடைய ஆட்டிடியூட் தான் டுவர்ட்ஸ் நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள். அதுக்கடுத்து 4வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணவ் அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19,139 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.51% வந்து இருந்துட்டுருக்காரு நம்முடைய ராணவ் அவர்கள். ஸோ ராணுவ பொறுத்தவரையிலையும் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு வீட்டுக்குள்ளே. சொல்லப்போனால் ராணுவ அவர்களுக்கு டைட்டில் அடிக்கக்கூடிய தகுதியே இருக்கிற அளவுக்கு எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் இருந்தாலும் வாக்குகள் வைஸ் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காப்புல. அதுக்கடுத்தா 5th பொசிஷனில் நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 18,348 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.16% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஜாக்லின் அக்கா அவர்கள். ஸோ ஜாக்லினை பொறுத்தவரையிலும் இந்த வாக்குகள் ரொம்ப குறைவான வாக்குகள் தான். மற்ற வாரங்களை விட இந்த வாரம் கொஞ்சம் சைலண்டாக கேம் ப்ளே பண்ணுறாங்க. மேபி ஜாக்லின் அக்கா அவர்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் அதிகப்படியான வாக்குகள் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து 6வது பொசிஷனில் நம்மளுடைய அருண் பிரசாத் அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 17,563 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.81% வந்து இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய அருண் பிரசாத் அவர்கள். இன்னும் கொஞ்சம் தொலைவு தான் ஜாக்லின் அவர்களை பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் அருண் பிரசாத் அவர்கள் சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாப்புல, அது சில பேருக்கு நிறைய இரிட்டேட் பண்ணுது. ஸோ அதனால் அவருக்கான வாக்குகள் வராமல் போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது இந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது. அதுக்கடுத்த 7வது பொசிஷனில் நம்மளுடைய பவித்ரா அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12,177 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.41% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய பவித்ரா அவர்கள். ஸோ பவித்ராவை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு பிளேயர் தான். அவங்களுக்கும் இப்போ வாக்குகள் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆக தொடங்கியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸும் இந்த வாரத்தில் வேறு லெவலில் கெட்டப் போட்டு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க நம்மளுடைய பவித்ரா அவர்கள். உண்மையாகவே இந்த வாரம் அதிகப்படியான வாக்குகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8வது இடத்துல ஆனந்தி. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7,298 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.24% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஆனந்தி அக்கா அவர்கள். ஸோ ஆனந்தியை பொறுத்தவரையிலும் நல்ல வாக்குகள் இந்த வாரம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் இது 7வது வாரம். இதுக்கு முன்னாடி வாரங்களில் ரொம்ப குறைவான வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருந்த ஆனந்தி இந்த வாரம் பயங்கரமான ரிவாலுவேஷனாக தான் மாறி இருக்காங்க. அதுக்கடுத்த 9வது பொசிஷனில் தர்ஷிகா வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 7,044 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
3.13% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய தர்ஷிகா அவர்கள். ஸோ தர்ஷிகா அவர்களுக்கும் வாக்குகள் அப்படிங்கிறது மத்திய நேர முடிவின் போதை விட இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கூடியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் தர்ஷிகாவை பொறுத்தவரையிலும் இன்னும் கூட நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஆரம்ப காலகட்டத்தில் தர்ஷிகாவுக்கு மேலே ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் இப்போ இல்லை. 8வது பொசிஷனில் ரயான் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7018 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.12% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய ரயான் அவர்கள். ரயான் அவர்களுக்கு இது முதல் வாரம். பட் இருந்தாலும் கூட அடித்து தும்சம் பண்ணுற மாதிரி ஓரளவுக்கு நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இப்படியே போனாலும் கூட ரயான் அவர்களுக்கு அதிகப்படியான வாக்குகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இப்போ கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு கூட இவருக்கு பயங்கர ஃபேவராக மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கடுத்த 11வது பொசிஷனில் நம்மளுடைய வர்ஷினி வெங்கட் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6870 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.05% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய வர்ஷினி வெங்கட் அவர்கள். ஒரு நல்ல வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ எல்லாருக்குமே இந்த வாரத்தில் நல்ல ஒரு கேரக்டர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதை அவங்க சிறப்பாக செய்தார்கள் என்றாலே அவங்களுக்கான வாக்குகள் விழும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதுக்கடுத்தா வர்ஷினியை தொடர்ந்து சிவகுமார் அவர்கள் 12வது பொசிஷனை வந்து பிடிச்சிருக்காப்புல. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6856 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.05% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய சிவகுமார் அவர்கள். சிவகுமார் அவர்களை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல வாக்குகள் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. நான் மறுபடியும் அதே தான் வந்து சொல்லி ஆகணும். சிவகுமாருக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருந்தது. பட் அவர் வந்து திரும்பி பின்னாடி பேசுகிறதுனால அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து ரெகனைஸ் வந்து பண்ணப்படலை. அண்ட் ஓட்டிங்ஸும் அப்படின்றது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதுக்கடுத்த 13வது பொசிஷனில் சாச்சனா இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6623 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2.94% வந்து இருந்துட்டு இருக்காங்க சாச்சனா அவர்கள். ஸோ சாச்சனா தான் இப்போதைக்கு வந்து லாஸ்ட் பொசிஷன் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இதனால் வந்து சாச்சனா அவர்கள் எவிக்டாக வெளியே போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருந்துட்டு இருக்கு. எல்லா சாத்தியக்கூறுகளும் வந்து இருந்துட்டு இருக்கு. பட் விஜய் டிவி ஒரு பக்கம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா மேபி சாச்சனா அவர்கள் எவிக்டாகி வெளியே போக மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி கேள்விகளும் நம்மளுடைய சமூக வலைத்தளங்களில் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இதனை தொடர்ந்து சிவகுமார் அவர்கள் வந்து சேவாக்கப்படுவாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணிட்டு இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து இந்த நாமினேஷன் ப்ரீ பாஸுக்கான டாஸ்க் வந்து நடைபெற்று இருக்கிறது. ஸோ இந்த நாமினேஷன் ப்ரீ பாஸுக்கான டாஸ்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் அணி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த ஆண்கள் அணியில் யாருக்கு வந்து இந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து கொடுக்கப்படுறது அப்படின்னு சொல்லி பெரிய வந்து டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ராணுவ அவர்கள் ராணுவ அவர்கள், இந்த பக்கம் ரயான் அவர்கள், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமார் அவர்கள் அப்படின்னு சொல்லி மாறி வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கிடையில் வந்து யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி அது சிவகுமார் அவர்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒருவேளை சிவகுமார் அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டால் அது கண்டிப்பாக கிரேட் எஸ்கேப்பாக வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா சாச்சனாவா சிவகுமாரா இல்லை வர்ஷினி வெங்கட்டா அப்படின்னு சொல்லி வரும்போது கண்டிப்பாக சிவகுமார் அவர்களை டார்கெட் பண்ணி தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும். ஸோ ஒருவேளை இப்போ சிவகுமார் அவர்களை காப்பாற்றி விட்டார்கள் என்றால் சிவகுமார் அவர்கள் இன்னும் 2-3 வாரங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து இருக்கலாம். அண்ட் அவருடைய திறமைகளை வந்து காட்டலாம். அவருக்கான வாக்குகள் அப்படிங்கிறதும் வந்து மேலும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. இப்போ ஓட்டிங் முடிவுகள்லாம் வந்து பார்த்தாச்சு. இப்போ கேமோட அனலைசிஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த வாரத்தை பொறுத்தவரையில் ராஜாங்கம் டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ராஜாங்கம் டாஸ்கில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அந்தந்த ரோலை வந்து எல்லாருமே பர்ஃபெக்டாக வந்து செய்கிறாங்க. சொல்லப்போனால் டைலாக் டெலிவரி முதல் கொண்டு பாடி லாங்குவேஜ் முதல் கொண்டு எல்லாமே பக்காவாக வந்து பண்ணுறாங்க. இதில் எனக்கு ரொம்பவே மனம் கவர்ந்த ஒரு ஆக்டராக யார் தெரியுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா அவர்களை வந்து சொல்லி ஆகணும். பவித்ரா அவர்கள் வந்து பெண் வீட்டாருக்கு வந்து ராஜமாதாவாக வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க டைலாக் டெலிவரி மட்டும் இல்லாமல் சூப்பராக வந்து லவுடாக வந்து பேசுகிறாங்க. ஒன்று. இரண்டாவது விஷயம் என்னென்னா அவங்க பாடி லாங்குவேஜ் ஒன்று வந்து யூஸ் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் வந்து குனிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ். நானும் 24/7 வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். எப்போதுமே அவங்க வந்து குனிஞ்சிக்கிட்டே தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அப்படியே குனிஞ்சிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது வந்து சாதாரணமான ஒரு விஷயமா வந்து இல்லை. ஏன் அப்படின்னா நமக்கே வந்து தெரியும், நம்மளால் வந்து ஒரு கையை ஒரே இடத்துல வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சா கூட அது அந்த கையே பயங்கர வெயிட்டாக வந்து தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க குனிஞ்சிக்கிட்டே இன்றைக்கெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நாளான்னைக்கும் வந்து அப்படி தான் இருக்க போகிறாங்க. இதனை தொடர்ந்து வந்து யார் நல்ல ஒரு கெட்டப்பில் அதுவும் சூப்பராக வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் சைடு வந்து ரயான் அவர்கள் வந்து சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காப்புல. ஸோ அவருக்கு வந்து அந்த கேரக்டரும் சரி அந்த காஸ்டியூமும் சரி பயங்கர ஹாப்டாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டு ரயான் அவர்கள் அப்படியே வந்து ஓட்டிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது சம்திங் வந்து பண்ணார் அப்படின்னா வேறு லெவலில் வந்து ரீச் ஆகிடுவார். இல்லை நான் அந்த ஸ்கோப்பை மட்டும் வந்து வச்சுக்கிட்டு அதாவது அந்த கேரக்டரை மட்டுமே நான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணார் அப்படின்னா
பெருசாக பேசும் பொருளாக இருக்க மாட்டாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணிட்டுருக்கு. அதே மாதிரி தீபக் அவர்கள் செம்ம டாமினண்ட்டாக இருக்கார், வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காரு. ஜெப்ரி செம்ம காமெடி பண்ணிகிட்ருக்காரு, எல்லாமே சூப்பர் ரோல் பண்ணுறாங்க. ஓகே, எனக்கு பிடிச்ச மனம் கவர்ந்த கேரக்டர் பற்றியெல்லாம் வந்து சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யார் அப்படின்றத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஏன் எதுக்கு அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா 2.0 அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்னொரு தவிர சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.